இன்னைக்கு எப்படியாவது இந்த காம்போ அன்லாக் பண்ணிடலான்னு பார்த்தேன். பட் பண்ண முடியல. ஹாய் நான் ஜனா அண்ட் திஸ் இஸ் மை அக்கௌண்ட் ஜனா கேலிசனிக்ஸ். அப்புறம் இது கேலிசனிக்ஸ் பயணத்தோட 4:28. இன்னைக்கு கோழி கூணவனே எஞ்சிட்டு நேற்றுக்கு சாப்பிட்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் விலைக்கு வச்சாச்சு. அப்படியே 2 குண்டான்லயும் தண்ணியை ஃபுல்லா நிரப்பி வச்சுட்டு அதோட சேர்த்து கிச்சனையும் வார்னிஷ் ஊத்தி கழுவுன மாதிரி பல்லன்னு ஆக்கியாச்சு. இனிமே சமைச்செல்லாம் சாப்பிட முடியாதுன்ட்டு பக்கத்து கடையிலே போயிட்டு 2 வேலைக்கு சேர்த்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன். இந்த மயக்கத்துல கொஞ்ச நேரம் கண்ணை சாஞ்சி இந்த இடத்துல தான் படுத்திருந்தேன். ஏஞ்சு பார்த்தா முதுகு ஃபுல்லா புளி போடுற மாதிரி கோடு கூட ஆயிடுச்சு. சரின்னு மணியை பார்த்தா 4 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே ஒரு குளியல போட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன். அங்கிருந்து அப்படியே ஸ்ரீநாத் நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாரு. இந்த இடத்துல அவருக்கு ஒரு நன்றிகள். ஏன்டா நான் கூப்பிட்டு போனோன்ற அளவுக்கு வருத்தப்பட வச்சிருப்பேன். ஏன்னா அவரு ஒரு வழியில போறேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல ஈஸியா இருக்கும்னு சொல்லி கூட்டு போனா. பட் அந்த இடம் ஃபுல்லா டிராபிக் ஆயிடுச்சு. அகாடமி வந்தது இவங்க ஏதோ காசிப் பேசிட்டு இருந்தாங்க. அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே ஒட்டி கேட்டுட்டேன். ஸ்ரீநாத் அண்ணாட்ட இதுவரையும் நான் பண்ணாத மாதிரி கோர் ஒர்க் அவுட் கொடுக்கணும்னு சொன்னா உடனே வெயிட் எடுத்துட்டு வந்து என் வயிற்று மேல வச்சிட்டாரு. இன்னைக்கு எனக்கும் பிரவீன் ப்ரோக்கும் ஒரே ஒர்க் அவுட்ன்றதுனால ஒரு மாதிரி ஜாலியாவே போயிட்டு இருந்தது. அவர் பண்ணும்போது இந்த சைடு அந்த சைடும் தாவிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு இருடி உனக்கு ஆப்பு வைக்கிறேன்னு சொல்லிட்டு என் மூஞ்சிக்கு நேரவே ஹேண்ட்ஸ்டாண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எப்படியும் விழ மாட்டாருன்னு சொல்லி எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் லைட்டா பயமா தான் இருந்தது. அப்புறம் இந்த ஒர்க் அவுட் நேம் வேற மறந்துட்டான். பாடி வெயிட் டெட் லிஃப்ட்னு நினைக்கிறேன். அப்புறம் பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணோம். இது ஃபுல்லா ரோல் பண்ணிட்டே கீழே போயிட்டு திரும்ப மேல வரணும். பட் ஏதோ தக்கி முக்கிய ஏஞ்சிட்டேன். இது வரைக்கும் கோர் ஸ்ட்ரென்த்துக்கு நீங்க அட்வான்ஸ் பிளான் பண்ணதில்லைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் கடைசியா எல்சி டு ஹேண்ட்ஸ்டாண்ட் ஒரு 10 அட்டெம்ப்ட் கிட்ட பண்ணேன். பட் அன்லாக் பண்ண முடியல. பரவாயில்ல சீக்கிரமா அன்லாக் பண்ணிடலாம். அப்புறம் ஒர்க் அவுட்லாம் முடிஞ்சதும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிட்டேன். நாளைக்கு ஒரு புது வீடியோல பார்க்குறேன். பாய்.